வணக்கம், நான் உங்கள் சௌமியா பிரவீன்குமார். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை மாங்காய் பச்சடி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் அரைக்க போகிறோம். 1 கப்பு தயிர், மாங்காய் தோல் சீவிட்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸு. நீங்கள் எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம். இதை இது கூட ஆட் பண்ணிட்டா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மாங்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் விடலாம். பச்சை வாசனை நல்லா போட்டோம். பாருங்க, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பச்சை மாங்காய் பச்சடி தயார். இது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கெலாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குயிக்கான சிம்பிளான ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.